எங்களுக்கு வந்து ஆர்டிஓ வந்து இந்த உத்தரவை போடுறதுக்கு ஆர்டிஓக்கு உரிமை கிடையாது. எப்படி இந்த அயோக்கியனுங்க அனுமதித்த அளவை விட அதிகமாக கற்களை வெட்டிட்டாங்க. வெட்டினத நேர்ல போயிட்டு ஒரு ஆர்டிஓ உண்மையும் நேர்மையுமாக இருக்கின்ற ஒரு ஆர்டிஓ போய் பார்த்துட்டு இது தவறு, இது அனுமதித்த அளவை விட அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு புகாரை வாங்கி அந்த புகாருக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2015 இதற்கான அபராத தொகையை விதிக்கிறாங்க. இந்த அபராத தொகையை இவர்கள் கட்டாம மேல்முறையீடுக்கு செல்றாங்க. மேல்முறையீடுக்காக உயர்நீதிமன்றத்துக்கு செல்லும் போது 2024 அந்த வழக்குடைய விசாரணை முடியுது. 2024 என்னென்ன தகவல் வருது? உயர்நீதிமன்றத்துடைய ஆணையை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் என்ன செஞ்சதுன்ற கேள்வி வருது இல்ல. இதனுடைய சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆணை குறிப்பாக 2015 4வது மாதம் 15ஆம் தேதி வழங்கப்பட்ட ஆர்டிஓவால் வழங்கப்பட்ட அந்த ஆணை செல்லாது. அனுமதித்த அளவை விட அதிகமாக அவர்கள் கற்களை வெட்டி இருந்தால் அதற்கு அபராத தொகையை விதிக்கின்ற அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு தான் இருக்கே தவிர ஆர்டிஓக்கு கிடையாது அப்படின்றத நீதிமன்றம் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், படிச்சுட்டு அதிகாரத்துக்கு வந்து மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குற மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அறிவு இல்லையா? 2015 இங்க இருந்த மாவட்ட ஆட்சியர் அதை கண்டு கொண்டு இருந்து நீங்க போட வேண்டாம் அபராதத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க இப்படி ஒரு ஆர்டர் போட அது நீதிமன்றத்துக்கு அவங்கள போக சொல்லி அவங்க அங்க வந்து ஆர்டிஓக்கு அதிகாரம் கிடையாது, மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அங்க சொல்லிட்டு இவங்களை நீதிமன்றத்துக்கு போக வச்சு எப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி வருது. நம்ம என்ன கேட்கிறோம், எஸ்.எம். சுகுமார் ஒன்னும் இல்லாதப்பட்டவர் கிடையாது. இதுல இருக்கிற மத்த நபர்கள் இந்த சுதாகர், இந்த வழக்க தொடர்ந்தவர் சுதாகர்ன்றதான் தொடர்றாரு. இவர்கள் எல்லாம் வந்து இந்த பழனிவேலு, அவங்க உமாபதி அவங்க எல்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு தலா வந்து 1.5 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் அப்படிதான் போட்டிருக்கு. நீ வெட்டி சம்பாதிச்சிருக்கல்ல, தாயுடைய மார்பை அறுத்து ரத்தத்தை குடிச்சிருக்கல்ல, அப்ப அபராத தொகையை கட்டிட்டு போ. அப்ப சிந்திச்சு பாருங்க. இப்ப 24ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பு வருது. 12 வாரத்துக்குள்ள மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த தீர்ப்பின்படி மேல்முறையீட்டுக்கு போகணும், மாவட்ட ஆட்சியர் இதுக்கான விசாரணை நடத்தணும், மாவட்ட ஆட்சியர் மறுபடியும் மறு அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வரைக்கும் செலுத்தப்பட்டதா தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அபராத தொகையை கட்டாமலே இன்னைக்கு வரைக்கும் குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. மிக மிக தெளிவாக பிளான் போட்டு இவங்க தொட்டிலையும் ஆட்டி விடுறது, பிள்ளையும் கிள்ளி விடுறது.